குருவி, இங்க வா வா வா. என்ன முதலாளி? பூக்கார பாப்பா வெளியே போயிட்டு வந்திருக்குது. நான் வறண்டு இருக்கோம். முதலாளி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கப் டீயை கொடுத்துட்டு வா. மலரக்கா பால் கேட்டாங்க. மலரக்கா உங்ககிட்ட பால் கேட்டாங்களா? மூதேவி, அதுதான் சட்டையை போட்டுக்கிட்டு டீசெண்டா போடான்னு. யாருக்கிட்ட என்ன கேட்கறதுன்னு ஒரு விவசாயே இல்லை. போய் தொலை போ. யோ மாஸ்டர், இங்க வா. பாப்பா கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு கப் டீ கொடுத்துட்டு வா. என்னடா முறைக்கிற? நீ என்ன பெரிய ட்ரில் மாஸ்டரா இல்ல டிராயிங் மாஸ்டரா? டீ கடை மாஸ்டர் தானே. உனக்கு என்னடா கௌரவம் வேண்டி கிடக்கு? கொண்டு போய் கொடுறா. நான் கொண்டு போய் டீயை கொடுப்பேன். டீ கிளாஸை கையில வாங்கிக்கிட்டு ஓரக்கண்ணால ஒரு செகண்ட் என்ன பாப்பான். ஆஹா, டீ கடையும் பூக்கடையும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா அப்பா முதலாளிக்கு எவ்வளவு பெருசு மனசு அப்படின்னு நினைப்பான். டீயை குடிக்க ஆரம்பிப்பான். அப்ப திடீர்னு மொத்த டீயும் அவன் ஜாக்கெட்ல குடிச்சிடும். நான் பதறி போயிடுவேன். பாப்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத, கண்ணை மூடிக்க. இல்ல வேண்டாம், நானே தொடச்சு விடுறேன். அப்போ வெக்கத்துல வெட்டின தர்பூஸ் மாதிரி அவ ரெண்டு கண்ணமும் அப்படியே செவந்து போயிடும். இல்ல, நான் நினைச்சதெல்லாம் இந்த மூதேவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க வா, இங்க வா. இந்த கிளாஸை கூட நானே கொண்டு போய் கொடுக்குறேன். முதலாளி நீங்களே வா. என்னடா முதலாளி, நான் என்ன பில் கேட்ஸா இல்ல மிட்டலா? நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு குட்டி பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஒன்னு அமிச்சா நீ குட்டி சோறாக்கிடுவேன். போய் வேலையை பாரு. பாப்பா, சூடான டீ சுந்தர புருஷன் நானே கொண்டாடுறேன். மகனே, நீ இன்னைக்கு மாட்டினடா. முதலாளி, நான் என்ன கேட்டேன்? பால் கேட்ட. ஏன்? குடிச்சு பாருங்க. சீ, அடேங்கப்பா. பாப்பா, எனக்காக நீ கை காசு செலவு பண்ணி பூஸ்ட் வாங்கி கலந்து கையோட கொண்டு வந்திருக்கியா? இத சாப்பிட்ட உடனே எனர்ஜியோ எனர்ஜி, நாக்கெல்லாம் நமனமாங்குது. ஏன்யா நாங்க பூஸ்ட் கேட்டா இல்லைன்னு சொல்லுவீங்க, பொம்பளைங்க வந்து பால் கேட்டா பூஸ்ட் தருவீங்களா? யோ, அவரு எனக்கு பூஸ்ட் கொடுப்பாரு, ஹார்லிக்ஸ் கொடுப்பாரு, ஏன் வேற என்ன வேணாலும் கொடுப்பாரு. அதை கேட்க நீ யாரியா? டேய், நீ ஏற்கனவே என் கடைக்கு 180 ரூபா பாக்கி. மரியாதையா அந்த பணத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போடா. ஐயோ, முதலாளி, நான் வரட்டுமா? எப்போ வருவேன்? இவரு கடையில போய் வேலை செஞ்ச பாரு. நம்ம கடையில டீயை தவிர வேற எதுவுமே கிடையாது. பூஸ்ட் எப்படி வந்தது? இது அப்படியே விட்டுறக்கூடாது. ஆராய்ச்சி அலசி தோண்டி துருவி எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நேத்து சண்டையில கேள்விப்பட்டேன், ஒரு கலைஞனுக்கு எமோஷன் இருக்க வேண்டியதுதான், அது கத்தி மூலியமா போய் முடிய கூடாதுல்ல. ஒரு 8 இட்லி கொடுப்பா. இட்லி இல்லப்பா. இட்லி இல்ல தோசை கொண்டு வாயா. கூல் கூல், எதுக்கு எமோஷன் ஆவற? நான் இருக்கேன்ல. இந்தாங்க. வாட் இஸ் திஸ்? தோசை. ஓல்டு மாடல்லே வாழையில வச்சு தரீங்க. ஒரு பட்டர் பேப்பர் வச்சு கொடுங்கடா. எடுத்துட்டு போ. போ. இதான் ஒரு கேட்டரிங் படிச்சுன்னு வச்சிருந்தா மரியாதை எடுத்துட்டு வந்து வைப்பான். இது மாதிரி காக்கா ஹோட்டல்ல சாப்பிட்றேன்னா நான் ஹோட்டல் மெரிடியனு, தாஜ், அடையாறு கேட்டு ஹோட்டலு அங்க சாப்பிட வேண்டிய நான் உனக்காக இந்த ஹோட்டல்ல சாப்பிட வேண்டியது ஆகி போச்சு. அவங்களுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். நான் அப்கமிங் டைரக்டர். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலோ சாப்பிட வேண்டிய நான். சேர்வா ஊத்து. முட்டை தோசை ஒரு 4 சொல்லு. முட்டை தோசை 4. ஏம்பா, மதிய சாப்பாடு இங்க நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் சார். கூட்டு பொரியெல்லாம் சூப்பரா இருக்கும். ஓகே, மதியம் சாப்பிட்றதுக்கு இங்கே வரோம். தம்பி, நீ சாப்பிடல? இல்லண்ணே, அப்புறம் சாப்பிட்றேன். ஏம்பா, தம்பிக்கு 2 தோசை கொடுங்கப்பா. சரிங்க.
ஒரு நல்ல கலைஞன் நல்லா சாப்பிட்டு தெம்ப உடம்பு வச்சிருந்தா தானே நடிக்க முடியும். அந்த பொண்ணை பார்க்கணுமா வேணாவா? நடக்கும், நடக்கணும். ஏன் சோகமா இருக்கிற? அப்கமிங் டேட் நான் இருக்கும்போது உனக்கு என்ன சோகம்? இதுவும் நல்லா தான் இருக்குது, படத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஆனா இப்படியே கண்டினியூ பண்ணாத, ரிலாக்ஸ் ஆகுப்பா. முட்டை தோசை எத்தனை வைப்பா? சேர்வா ஊத்து. தம்பி, என்னங்க இங்க ஒரு பையன் உட்கார்ந்தானே, அந்த தம்பி எங்க? நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் போயிட்டாரு. சாப்பிட்டே இருக்கும்போது போயிட்டானா? ஆமா, மொத்த பிள்ளை எவ்வளோ? 4 தோசை 4 முட்டை தோசை மொத்தம் 85 ரூபா. 85 ரூபாய்க்கு சாப்பிட்டோமா? காஸ்ட்லி ஹோட்டலோ? தம்பி, ஒரு ஈவினிங் எடுத்துன்னு வந்து கொடுக்கட்டா? முதலாளி ஈவினிங்கே தராராம். அப்படியே அவனை உள்ள தூக்கு. உள்ளதா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, வலி வலிக்குதே. வீட்ல ஏதாவது டெட் பாடி வந்துருச்சா? இல்லையா. அப்ப உள் பாடியில ஏதாவது கோளாரா? ஆமா. என்னாச்சு? வயிறு வலிக்குது. யோ, வயிறு வலிச்சா டாக்டர் கிட்ட போவாங்க. ஆமா. டீ கடைக்கா வருவாங்க. இங்கிருந்தாயா வியாதியே வந்துச்சு. யாரு இங்க இருந்தா வந்துச்சா? ஆமா. அப்படி என்ன தின்ன? ஒரே ஒரு வடை வாங்கி சாப்பிட்டேன். ஏயா, ஒத்த வடை தின்னதுக்கா ஒப்பாரி விக்கிற? ஆ. மொத்த வடையும் தின்னுகிட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏண்டா, மிஞ்சி போன வடை ஏதாவது இருக்குதா? எலிக்கு வச்ச வடை இருக்குது. அது போதும் எடு. இந்தா, இதையும் முழுங்கு. விஷத்தாலே முடிச்சிடலாம். ஐயோ, இது ஆகிற காரியமா? ஆளுக்கே காரியம் பண்ணிடுவானுங்க போல. அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிய, அவன் சாயந்தரம் வரைக்கும் திம்பான்டா. கடை வேலையை பாருங்கடா. ஒரு முக்கியமான விஷயம், நான் இப்போ அர்ஜென்ட்டாக வெளியே போகிறேன். நாளை காலையில் லேட்டாக தான் வருவேன். நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். கடையை திறந்து வச்சு டீ வியாபாரத்தை ஆரம்பிச்சிருங்க. சொல்லிட்டீங்களா முதலாளி? கடையை பத்திரமா பாத்துக்கிறோம். டேய், உங்க 2 பேரையும் நம்பி தாண்டா விட்டுட்டு போறேன். பத்திரமா பாத்துங்கடா. இந்த மாதிரி பார்ட்டி வந்தா விட்டுறாதீங்கடா. நீங்க போங்க முதலாளி, போங்க. நிறுத்துறா. என்ன போங்க போங்கன்னு இப்படி காட்டுற? நான் ஒரேடியாவா போயிட போறேன். திரும்பி வருவேன்டா. டாடா முதலாளி. போதும். நம்ம கலைஞன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நல்லதுதான். ஏன் தம்பி இலை வீட்டில் வந்து நிற்கிற மாதிரி நிற்கிற? வா வா, உட்கார். உங்களால என் வேலையே போயிருக்கோண்ணே. ஏன்? நேற்று லீவ் போட்டு நடிக்கையும் பார்க்க முடியல, உங்களையும் பார்க்க முடியல. இன்னைக்கு கடையில் நடந்த சம்பவத்தை நினைச்சா திக்குன்னு. என்ன திக்கு? இந்த ஒரு ஹீரோனை பார்க்கணுன்னா உனக்கு விளையாட்டு விஷயமா? நீ என்ன பில்கேஸ் கிட்ட பிய வருகிற? என்ன மாதிரி ஸ்டெடியா இரு. ஆமா, உன்னை நேற்று ஸ்டுடியோக்கு வர சொன்ன, வர வேண்டியது தானே? வந்தனே. வந்தியா? நம்மளே உள்ள சேர்க்கல. எங்கடா வந்தா? அந்த ஹீரோனி எவ்வளோ நேரம் நிற்க வச்சு பேசினுக்குது. நான் உருவாக்கப்பட்ட ஹீரோவெல்லாம் கை குத்து கையெல்லாம் ஓஞ்சி போச்சு. அதுக்கு தான் கோட்டர் பதில் ஆப் அடிச்சுன்னு உட்காந்துக்கிறேன். ஆமா, உள்ள வர வேண்டியதானே? நான் வந்தனே. வந்து என்ன பார்க்க வேண்டியதானே? அந்த வாட்ச்மேன் பையன் உள்ளே உள்ள. யார் அவன்? என் பேரை சொல்ல வேண்டியதானே? சொன்னதுனால தானே உள்ள உள்ள. எப்படி விடுவாங்க? அவன் புதுசுப்பா. இந்த மீசை கூட பென்சில்ல கொஞ்சம் தூக்கி வரைஞ்சிருப்பான், அவன் தானே? ஆமா. அதான் அவன் புது வாட்ச்மேனுப்பா. ஓ அப்படியா? நாளிலிருந்து அவங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். வந்தேன்னா என் பேரை சொல்லிட்டு உள்ள வரணும். என்ன? சரிண்ணே. வந்துடுறேன்.
நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 1000, ஒரு 2500, நாளைக்கு ஒரு 10. என்னது? ஏன் பதட்டப்படுற? ஒரு 5000 ரூபாய் ரெடி பண்ணு. எதுக்குண்ணே? அந்த பொண்ணை பார்க்கணுமா பார்க்க கூடாதா? பார்க்கணுண்ணே. பார்க்கறது மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட சேர்ந்து நீ நடிக்கணும். ஆ? ம்.